அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மரக்கன்று நடுறதை பற்றி தான் பேச போகிறோம். சென்னை மேற்கு பகுதியில் இன்னைக்கு மரக்கன்று நட்டிருக்காங்க. சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கையை பாதுகாப்பதற்காக டாக்டர் அப்துல் கலாம் ட்ரீம் பேங்க் மாணவியர்கள் கலந்துக்கிட்டாங்க. அங்கே இருக்கின்ற குடியிருப்பு பகுதியில் இருக்கின்ற மக்கள் வெல்ஃபேர் அசோசியேஷன் அந்த மக்கள் கலந்துக்கிட்டாங்க. இதை ஒருங்கிணைச்சது ஐஎல்டபிள்யூ பற்றி நம்ம நிறைய வீடியோகள் நம்ம போட்டிருக்கோம். இந்த மரக்கன்றுகள் எதுக்காக நடுறது அப்படின்றதையும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த பூமி வெப்பமடையுது. அதை தடுப்பதற்காக இன்னைக்கு நீங்கள் ஒரு திருமண நாளாக இருக்கட்டும், பிறந்த நாளாக இருக்கட்டும், ஒரு முக்கியமான ஊரில் நிகழ்வுகள் இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்லேயும் சரி உங்கள் தோட்டத்துலேயும் மரக்கன்றுகள் நடுறதை வழக்கமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி சமூக ஆர்வலர்கள் இந்த மரக்கன்று நடுறதை நம்ம ஊக்குவிக்கணும். அப்போ தான் இந்த இயற்கை எப்படி நம்மளுக்கு பொக்கிஷமாக பாதுகாக்கணுமோ அதை இந்த மரங்களை நட்டால் தான் அதை நம்ம பாதுகாக்க முடியும். இதனால தூய்மையான காற்று நம்மளுக்கு கிடைக்குது, தூய்மையான நீர் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த மழை நீரை கொண்டு சேர்ப்பதற்கு இந்த மரக்கன்றுகள் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ரெண்டாவது பூமி வெப்பமடையாமல் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியமாக விளங்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு வருடத்திற்கு குறைந்தது ஒரு 10-20 கண்டாவது நம்முடைய வாழ்நாளில் நட்டு அதை பராமரிக்கணும். அதை பராமரிக்கிறதுக்கான ஒருங்கிணைப்பை தான் ஐஎல்டபிள்யூ போட்டிருக்காங்க. நம்ம பிஆர்பி பிஸ்னஸ் அதோட தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் இந்த மரக்கன்றுகள் நடுறதை பற்றி. அதனுடைய சாராம்சம் தான் நம்ம இந்த ஐஎல்டபிள்யூட இணைஞ்சு நம்ம செயல்பட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால ஒவ்வொரு மனிதர்களும் உங்களுடைய திருமண நாள், அடுத்து உங்களுடைய குழந்தைகளுடைய பிறந்த நாள், அப்பா அம்மாவுடைய பிறந்த நாள், இந்த இதுக்கெல்லாம் அவங்களுடைய நினைவு சின்னமாக உங்கள் வீட்டில் உங்கள் தோட்டத்தில் கண்டிப்பாக ஒரு மரங்களை வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் நட்டுருங்க. அது நம்மளுக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் மிகப்பெரிய பலனை அடிக்கும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதை எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க. ரெண்டாவது ஐஎல்டபிள்யூ என்னென்ன செயல்பாடுகள் செஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? நன்றி, வணக்கம். அன்புடைய வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீ பேங்க்ல இருக்கோம். இங்கே விதைக்கலாம் மாணவர்கள் வந்திருக்காங்க, ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. இன்னைக்கு சென்னையில் திருமங்கலம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பில்டிங் சொல்லுவாங்க, அதோட சென்னை மாநகராட்சியோட இணைந்தது, அதனுடைய பூங்கா தான் இந்த பகுதியில். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விதைக்கலாம் மாணவர்கள், ஸ்டூடெண்ட், உறுப்பினர், அது இல்லாம இங்க அட்வொகேட் அசோசியேஷன் வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்காங்க. இதுல பல பொதுநல அமைப்புகளா இருக்காங்க. இப்ப இங்க வந்திருக்க இளைஞர்களா இருக்காங்க. இவங்களாம் அந்த பார்க் பயன்படுத்தக்கூடியவங்க. இந்த மரக்கண்டை இன்னைக்கு நான் அவங்களுக்கு இன்னைக்கு நாங்க டொனேட் பண்றோம். இருந்தாலும் அவங்க தான் இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா நட்டு பராமரிப்புக்கு முன் வந்திருக்காங்க. நாங்கள் செடி தான் கொடுத்தோம். அவங்க பாருங்க இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் பொதுமக்கள் முன் வரணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக வெப்பமயமாகிட்டே இருக்கு. ஆகையால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க இங்கே இந்த இடத்துல இருக்காங்க, ஆக்சிஜன் கம்மியாக இருக்கு. ஆகையால அடுத்த முறை ஆக்சிஜனை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணுன்றதுக்காக இப்போ நம்ம ஒரு 50 மரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, இப்ப இன்கம் டேக்ஸ் துறையில ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த ஈடின்ற ஒரு சர்வே டிபார்ட்மெண்ட்ல முத்துக்குமார் இருக்காரு. அவருடைய அம்மாவுடைய நினைவா ஒரு 50 மரம், பெரிய மரமா, நான் சின்ன மரமா தான் வச்சிருந்தேன், ஒரு பெரிய மரமா அவங்க இன்னைக்கு இந்த கிஃப்டா கொடுத்துருக்காங்க. அம்மாவுடைய நினைவா வைக்கிறதுக்காக இந்த ஸ்டூடெண்ட், இந்த விதைக்கலாம் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கிஃப்டா கொடுத்து இன்னைக்கு இந்த பிளான்டேஷன் பண்ணுறோம். அவர் பிரதர் நீங்க இந்த வெல்ஃபேர் எங்களுடைய பொதுநல சங்கத்தினுடைய நிர்வாக தலைவர் இந்த நிகழ்வு துவங்க இருக்கிறாங்க. அனைவருக்கும் நன்றி. நீங்க எல்லாம் உள்ள வந்துருப்பா, உள்ள எல்லாம் மத்தவங்க எல்லாம் உள்ள வந்துரு, மத்தவங்க ஓய்டா போயிடுறா. இப்படி வந்துருங்க, நீ வந்துரு, உள்ள வந்துரு, இதுக்கு உள்ளவா அவட கூடுறா உள்ள சங்கரு ஃபைனல்ஸ் வேற டீமா ஆமா, ஒரு செடிக்கு ஒரு நீ தான் தெரியும்.
தோத்த டீம் இருக்குல்ல அவங்களோட செட்டிங் டீமா தோத்த டீமு இந்த டீம் சேர்ந்து செட்டிங் நல்லா இருக்கு தான் அது என்ன அதான் சொல்லிட்டேன் வேறு டீம் நான் செட் பண்ணிக்கிறேன் இந்த டீம் எடுத்துட்டு நான் வேறு டீம் செட் பண்ணி சரி ஓகே நம்ம பசங்க கூட்டு மேப் பசங்க போதுமா ஒரு நிமிஷம் எடுத்துறேன் வீடியோ தெரிலடா எனக்கு போதும் ஒரு நிமிஷம் கட் பண்ணுறேன் நாளைக்கு வருவோமா ரொம்ப இன்வால்வ்மெண்டா இருக்கும் தெரியல அவனே தோன்றா இத போடு அவளே பாதி அதோ நிமிஷம் இருங்க அவ்வளோதான் இன்னைக்கு தான் எங்க சார் ரெஸ்ட் விட்டாரு அவ்வளவுதான் என் போன் எங்க இருக்கு அண்ணா அப்படியே திரும்பலாம் கொஞ்சம் திரும்புங்க அது பண்ணியிருக்காங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு பாறையப்பா வெற்றி கொடிக்கட்டு அது கடை பாரு அது பெரிய மலைடா இடிச்சா காசு வரும் இங்கே வரும் குப்பை தான் வரும் பண்ணி சரி பிருத்திவி எல்லாம் போயிட்டாங்க இங்க தான் இருப்போம் இல்ல இல்ல அவங்க வெக்கேஷன் போயிட்டாங்க ஓகே சூப்பர் ரைட் தேங்க் யூ வாட்டர் செஞ்சு கவுண்டா போதும்
போகுதா போகும். இன்னும் 2 குழி ஏற்ற 10 குழி எங்களுக்கு கம்ப்ளீட். கோயம்புத்தூர்லாம் இருக்காங்களா? அப்படிங்களா? ஸ்டே பண்ணி போகிறாங்களா? அதான் பேர் இருக்குங்க. அக்கா பைக்கில் பார்த்தேன். ஒரு செடி வைக்கணும்னா ஃபுட்பாலில் போட்டுக்கினேன், ஜெர்சிலாம் போட்டுக்கினேன். மேட்ச் இருக்கு ஃபைனல்ஸ். போட்டு வேர்த்து போச்சு. எடு 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 எடு. போடு போடு. கீழே நல்லா குஞ்சு வெட்டு. சூப்பர்.